வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கலைச்சொல் செயற்கைக்கோள், இதுதான் கரெக்டான ஆன்சரு. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், கலைச்சொல் அறிதல் போயட், இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான தமிழ் அர்த்தம் சி கவிஞர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி பாடான் திணை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள், சரஸ்வதி மஹால் நூலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ தஞ்சாவூர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பி 1953 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள், சீரிழமை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீரிழமை பிரித்தெழுதுனா பார்த்தீங்கன்னா சீர் ப்ளஸ் இளமை இப்படி வரும், இதான் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள், எல் எதிர்ச்சொல் தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டி இரவு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சி கர்வர் உளவி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள், தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சி ஆவண காப்பகம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள், உலகில் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள், வெட்பு எதிர்ச்சொல் தருகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பி பள்ளம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள், குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டி அகில் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டி கரை அடித்தல், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள், இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏ, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள், க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பி அழுத பிள்ளை பால் குடிக்கும், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சி எக்ஸ்கவேஷன் அகலாய்வு, இதுதான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள், தில்லை என அழைக்கப்படும் ஊர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பி சிதம்பரம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஏ கலங்கரை விளக்கம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், ஹியூமனிட்டி கலைச்சொல் தருக, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டினா மனிதநேயம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பால் பண்ணை டைரி, தோல் பதனிடுதல் டன்னிங், சாயம் ஏற்றுதல் டைனிங், தறி, இது பார்த்தீங்கன்னா லூம். இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி. அடுத்து கோழி கூவும் மரபு பிழையை நீக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள், எதிர்ச்சொல் தருக சோம்பல் சுறுசுறுப்பு, இது சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள், பிரித்தெழுதுக தம்முயிர், இது பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுனா தம் ப்ளஸ் உயிர், ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள், இளைஞன் பயணம் செய்த வாகனம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேருந்து,
இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். பயிலுதல், யமன், நாணம், படித்தல், முகில், வெட்கம், காலன், மேகம். கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டி, அலங்காரம், ஒப்பனை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குடந்தைனா கும்பகோணத்தை தான் குடந்தைன்னு சொல்லுவாங்க. பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். இணையான தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பி, பரிசோதனை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். விடை எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வகைப்படும். பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். காவற்புரை என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காவற்புரைனா சிறைச்சாலை. ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். கூலம் என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி, தானியம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள். அணி கலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டி, அக்கச்சாலை. இங்கே தான் வந்துட்டு உருவாக்குவாங்க. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி, பேட்டை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி, பாண்டியபுரம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். சனி நீராடு எப்புலவரின் வாக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி, ஔவையின் வாக்கு. சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுத்தறிவுனா இன்டெகிரிட்டி. சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எபிகிராஃப்னா கல்வெட்டு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். 1000 யானைகளை போரில் வென்று அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி, பரணி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். போருக்குரிய தெய்வமாக டேஸ் கருதுவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சி, காளி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 40வது கொஸ்டின் பாருங்கள். அமர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமர்னா போர். பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, ஜெயங்கொண்டார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்கள். தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, சந்து இலக்கியம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்கள். வல்லைப்பாட்டு என்பது ஏ, உலக்கைப்பாட்டு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி, 10 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். குரம் என கூறப்படும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, குறவஞ்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்கள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி, நா. பிச்சாமூர்த்தி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள். நெஞ்சே அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி, பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்கள். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி, சிலப்பதிகாரம் தான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்கள். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி, முல்லை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 50வது கொஸ்டின் பாருங்கள். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதற் குலோத்துங்க சோழன். இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.